ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கான எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கான எனர்ஜி வந்து டெம்பரன்ஸ் கார்டு. டெம்பரன்ஸ் கார்டு அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, நிறைய அந்த பட்டர்ஃப்ளைஸை பார்த்தாலே தெரியும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் கார்டு. இன்னொன்று வந்து அவங்க கால் பாருங்கள், தண்ணியில் ஒரு கால் இருக்குது, லேண்டில் ஒரு கால் இருக்குது. ஸோ கையிலையுமே வந்து ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் வச்சு பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒரு கையில் தீ இருக்குது, ஒரு கையில் தண்ணி இருக்குது. அவங்க விங்ஸுமே வந்து குறுகிய அளவு தான் ஓப்பன் ஆகி இருக்குது. ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா, இனிமேல் அவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், ஸ்டெபிலைஸ் ஆகணும். அவங்க வந்து எதுன்னு டெசிஷன் எடுக்கணும். அதாவது தண்ணியில் காலை வைக்கணும்னா ரெண்டு காலையும் தண்ணியில் வச்சு ஸ்டெபிலைஸ்டாக நிற்கணும். நிலத்தில் நிற்கணும்னா நிலத்தில் ரெண்டு காலையும் ஊனி ஸ்டெபிலைஸ்டாக நிற்கணும். ஸோ அவங்க தான் டெசிஷன் எடுக்கணும், எனக்கு என்ன வேணுங்கிறத. டெசிஷன் எடுக்கிறதுல டிட்டர்மைண்டாக இருக்கணும், ஆம்பிஷியஸாக இருக்கணும். ஸோ இன்னொன்று டெம்பரன்ஸ் கார்டுங்கிறது மேனிஃபெஸ்டிங் யுவர் சோல்மேட் இன் ஈத்தர்ஸ். ஸோ இப்போதைக்கு உங்கள் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா, நாட் ஒன்லி மேனிஃபெஸ்டிங் யுவர் சோல்மேட், உங்களுக்கு வேணுங்கிறது ஆசையாக இருக்கிறது ஆல்ரெடி எனர்ஜெட்டிக்காக ப்ரெசென்ட் ஆகி தான் இருக்கும். அந்த எனர்ஜியோட ப்ரெசன்ஸ் ஃபிசிக்கல் ஃபார்மாகவும் இந்த பூமியில் ப்ரெசென்ட் ஆகி தான் இருக்கும். அது உங்களை நோக்கி வர வைக்கிறது. நீங்கள் அட்ராக்ஷனுங்கிற பேரில், லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறேங்கிற பேரில் அதை சேஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. அது உங்களுக்கு பிடிச்ச பொருளாக இருக்குது, உங்கள் கனவாக இருக்குங்கிற பட்சத்தில் அது உங்களை நோக்கி வரணும். இட் ஹேஸ் டு கெட் அட்ராக்டட். அதுக்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கிங்க.